PS1 லாஸ் ஆன எலக்ட்ரான்ஸ் NADP பிளஸ்க்கு வரும். PS1 லாஸ் ஆன எலக்ட்ரான்ஸ் ரீப்ளேஸ் பண்றது PS2. இப்ப PS2 லாஸ் ஆன எலக்ட்ரான்ஸ் யாரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? உள்ள புரோட்டான் கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆயிட்டு வெளிய புரோட்டான் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். இதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியன்ட் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆயிட்டு இங்க இருந்து எலக்ட்ரான்ஸ் NADH2 ல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் FADH2 ல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் எங்க போவோம்? UQ னா யூபிக்வினான். யூபிக்வினான் எப்ப எலக்ட்ரான்ஸ் எடுத்தா யூபிக்வினாலா மாறிடும். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. கைஸ், நிறைய பேருக்கு ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டாபிக் வந்து கெமியோஸ்மோட்டிக் ஹைபோதசிஸ். அதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியன்ட் பொட்டன்ஷியல். இந்த டாபிக் வந்து 2 சாப்டர்ஸ்லயே வரும். ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ், அதுக்கப்புறம் போட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ். இந்த 2 சாப்டர்ல இருக்கிற இந்த காமன் டாபிக் வந்து நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லி தரேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, மேம் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லி. சோ கைஸ், ஆரம்பிக்கலாமா? அதுவும் 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த 2 கான்செப்ட். சோ கைஸ், ஆரம்பிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ நம்ம கெமியோஸ்மோட்டிக் ஹைபோதசிஸ்ல நமக்கு 2 சாப்டர் இருக்கு. போட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ், ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ். முதல்ல போட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ்ல கெமியோஸ்மோட்டிக் ஹைபோதசிஸ் எதுக்காக நடக்கும்? ஏடிபி சிந்தசிஸ்க்காக தான் நடக்கும். முதல்ல நம்ம வந்து நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன், சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன், ஏன்னா இந்த ரெண்டுல வந்து நம்மளுக்கு ஏடிபி சிந்தசிஸ் நடக்கும். அதனால சோ இப்போ முதல்ல நீங்க பாருங்க, நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன் இது வந்து கிரானா ஆஃப் குளோரோபிளாஸ்ட்ல நடக்கும். இது பாத்துட்டீங்கன்னா PS2 PS1. இந்த நேமிங் வந்து பேஸ்ட் ஆன் ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி, நாட் ஆன் த ஆர்டர் ஆஃப் பிளேஸ்மெண்ட். PS2 வந்து PS680, PS1 வந்து PS700. ஏன்னா அந்த நானோமீட்டர்ஸ் ஆஃப் வேவ்லென்த் லைட் அப்சார்ப் பண்ணோம்னால முதல்ல லைட் வந்து சைமல்டேனியஸ்ல PS2 PS1 மேல வரும். அதுக்கப்புறம் இங்க இந்த எலக்ட்ரான்ஸ் ரியாக்ஷன் சென்டர், ஒரே ஒரு குளோரோஃபில் ஏ இருக்கும்ல, அதுல இருந்து ரியாக்ஷன் சென்டர்ல இருந்து நம்மளுக்கு ஒரே ஒரு குளோரோஃபில் ஏல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் சோ எலக்ட்ரான் ஆக்செப்டருக்கு போகும். இங்க வந்து PS2 க்கு எலக்ட்ரான் ஆக்செப்டர் வந்து PO510, PS1 க்கு எலக்ட்ரான் ஆக்செப்டர் ஃபெரடாக்சின். இப்போ இது வந்து அப்ஹில் ரியாக்ஷன், ஏன்னா லோவர் எலக்ட்ரான் பொட்டன்ஷியல்ல இருந்து ஹையர் எலக்ட்ரான் பொட்டன்ஷியலுக்கு எலக்ட்ரான்ஸ் போகுதுனால அப்ஹில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்க பாத்துட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரான் ஆக்செப்டர்ல இருந்து பிளாஸ்டோக்வினான், இந்த பிளாஸ்டோக்வினான் 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பிளாஸ்டோக்வினாலா மாறிடும். பிளாஸ்டோக்வினான் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு பிளாஸ்டோக்வினால். சோ அங்க இந்த எலக்ட்ரான் சைட்டோக்ரோம் B6F க்கு வரும். சைட்டோக்ரோம் B6F ல இருந்து பிளாஸ்டோசைனன் வந்து PS1. ஓகே, சோ கைஸ், PS1 லாஸ் ஆன எலக்ட்ரான்ஸ் வந்து காம்பன்சேட் பண்றது PS2. இது ஞாபகமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் PS1 ல இருந்து எலக்ட்ரான்ஸ் ஃபெரடாக்சினுக்கு போகும். ஃபெரடாக்சின் இஸ் தி எலக்ட்ரான் ஆக்செப்டர் ஃபார் PS1. சோ இங்க இருந்து FNR னா ஃபெரடாக்சின் NADPH டீஹைட்ரோஜனேஸ், లేదా ஃபெரடாக்சின் NADPH ரிடக்டேஸ் అని கூட சொல்லுவாங்க. இது வந்து NADP++H+ சேர்த்து NADPH ஆ மாறிடும். இதுல என்னன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, NADPH வந்து போட்டோசிந்தசிஸ்ல தான் சொல்றோம், NADH ரெஸ்பிரேஷன்ல சொல்றோம். இது வந்து நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன். ஃபைனல் எலக்ட்ரான் ஆக்செப்டர் will be NADP+. PS1 லாஸ் ஆன எலக்ட்ரான்ஸ் NADP+ க்கு வரும். PS1 லாஸ் ஆன எலக்ட்ரான்ஸ் ரீப்ளேஸ் பண்றது PS2. இப்போ PS2 லாஸ் ஆன எலக்ட்ரான்ஸ் யாரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? அதுதான் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர். சோ கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க, PS1 லாஸ் ஆன எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கக்கு போகும், NADP+ க்கு போகும். இப்போ PS1 எலக்ட்ரான்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்றது PS2. இப்போ ஃபைனல்லி எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆனது யாரு? PS2 தான். சோ இப்போ PS2 ஓட எலக்ட்ரான்ஸ் ரீகெயின் பண்றது வந்து ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர். இப்போ இது வந்து நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன். நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷனால நம்மளுக்கு NADPH மட்டும் தான் வரும், ஆனா ATP வரும். நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷனால NADPH வரும், ATP கூட வரும். ஆனா நம்மளுக்கு வந்து டார்க் ரியாக்ஷனுக்காக எக்ஸ்ட்ரா ATP ரொம்பவே தேவை. அதுக்காக தான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன் நடக்கும். இதுதான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன். இது எங்க நடக்கும்? ஸ்ட்ரோமா லாமெல்லால நடக்கும். இதுல வந்து PS2 இருக்காது, அதுக்கப்புறம் FNR இருக்காது, ஃபெரடாக்சின் NADP ரிடக்டேஸ். அதனால இதுல வந்து NADPH ப்ரொடியூஸே ஆகாது. முதல்ல சன்லைட் வந்து PS1 மேல வந்துச்சுன்னா இதுல இருக்கிற ரியாக்ஷன் சென்டர்ல இருக்கிற குளோரோஃபில் ஏ வந்து அதுல இருந்து 2 எலக்ட்ரான் போய் எலக்ட்ரான் ஆக்செப்டருக்கு போகும். சோ இந்த எலக்ட்ரான் ஆக்செப்டர்ல இருந்து ETS மூலமா, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலமா திருப்பி PS1 கே வரும். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் இங்கேயே சைக்கிள் ஆயிட்டே இருக்கும்.
ஸோ அதனால இங்க ஏடிபி மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். See, non-cyclic photophosphorylation is the source of ATP and NADPH2. ஆனா cyclic photophosphorylation is the source of only ATP. ஸோ அதனால தான் நம்ம வந்து கெல்வின் சைக்கிள்ல பார்த்தா நம்மளுக்கு 18 ATP தேவை, 12 NADPH. அந்த எக்ஸஸ் ஆஃப் ATP காம்பன்சேட் பண்றது வந்து இந்த cyclic photophosphorylation தான். இப்போ நம்ம பார்த்துட்டீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியன்ட் ஹைபோதசிஸ்ல இதுல இருந்து இப்போ இது வந்து எல்லாமே கிரானா லூமன் ஆஃப் தைலகாய்டு, இது வந்து தைலகாய்டு மெம்பரேன். ஸோ இதுல நீங்க பார்த்துட்டீங்கன்னா நிறைய புரோட்டான்ஸ் இதுல இருக்கணும். இதுல எப்படி நம்ம வந்து புரோட்டான் கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி பண்ணோம்னா இதுல என்ன நடக்கும்னா see 1 minute இங்க வந்து PS2 கிட்டயே உங்களுக்கு PS2 கிட்டயே வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நான் இங்க என்ன சொன்னேன், PS2 தான் ஃபைனலி எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகுது. அதனால இந்த PS2 எலக்ட்ரான்ஸ் காம்பன்சேட் பண்றது வாட்டர். இந்த வாட்டர் ஸ்பிளிட்டிங்னால நமக்கு இங்க புரோட்டான்ஸ் வரும், அப்படி இங்க எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகும். இங்க பாத்துட்டீங்கன்னா பிளாஸ்டோக்வினான், நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல பிளாஸ்டோக்வினான் இஸ் கன்வெர்ட்டட் டு பிளாஸ்டோக்வினால். அப்ப வந்து இந்த புரோட்டான்ஸ் இங்க வெளியில இருந்து எடுத்துட்டு உள்ள வரும், அதனால இங்க புரோட்டான்ஸ் ஜாஸ்தி ஆகும் வெளிய கம்பேர் பண்ணப்ப. திருப்பி இந்த NADPH ஃபார்ம் ஆகிறதுக்கு புரோட்டான்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரோமால இருந்தே இருக்கும். இந்த 3 ரீசன்ஸ்னால உள்ள புரோட்டான் கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆயிட்டு வெளிய புரோட்டான் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். இதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியன்ட் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆயிட்டு உள்ள வந்து நிறைய புரோட்டான் கான்சென்ட்ரேஷன், வெளிய வந்து கம்மியான புரோட்டான் கான்சென்ட்ரேஷன். இங்க வந்து CF0 CF காம்ப்ளெக்ஸ், CF னா கண்ட்ரோல் ஃபேக்டர். எப்பவுமே F0 வந்து இன்டிகிரல் மெம்பரேன் புரோட்டீனா இருக்கும், CF1 வந்து எக்ஸ்ட்ரின்சிக் மெம்பரேன் புரோட்டீன். நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த புரோட்டான்ஸ் வந்து இந்த உள்ள லூமன்ல இருந்து ஸ்ட்ரோமாக்கு போகும்போது இங்க ATP plus PI சேர்த்து ATP ஆ மாறும் பிகாஸ் ஆஃப் ATP சிந்தேஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்த்த ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளேன் சேம் இதே மாதிரி கான்செப்ட் தான் இங்க நடக்கும். இது வந்து இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ், அவுட்டர் மெம்பரேனுக்கு கிறிஸ்டேக்கு இல்லைன்னா இன்னர் மெம்பரேனுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸ், இது வந்து இன்னர் மெம்பரேன், அதுதான் கிறிஸ்டேன்னு சொல்றோம். இங்க வந்து மேட்ரிக்ஸ், நம்மளுக்கு வந்து ஸ்கிரப் சைக்கிள் மூலமா NADH2 FADH2 இது எல்லாமே இந்த மேட்ரிக்ஸ்ல தான் வரும். ஸோ இப்போ வந்து அதெல்லாம் வந்து என்ன எலக்ட்ரான் கேரியர்ஸ் NADH2 FADH2 இதுதான் ATP-ஆ கன்வெர்ட் ஆகும் இல்ல, அது சொல்றது தான் எலக்ட்ரோகெமிக்கல் ஹைபோதசிஸ், கெமியோஸ்மோட்டிக் ஹைபோதசிஸ், எலக்ட்ரோகெமிக்கல் கிரேடியன்ட் பொட்டன்ஷியல், ETS எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எல்லாமே சேம் தான். நீங்க பாத்துட்டீங்கன்னா முதல்ல வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸஸ் என்னன்னு தெரியும். நம்மளுக்கு 5 காம்ப்ளெக்ஸஸ் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் 1 NADH டீஹைட்ரோஜனேஸ், காம்ப்ளெக்ஸ் 2 சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ், காம்ப்ளெக்ஸ் 3 சைட்டோக்ரோம் BC1. ஸோ காம்ப்ளெக்ஸ் 4 சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ். இங்க வந்து காம்ப்ளெக்ஸ் 5 பாத்துட்டீங்கன்னா F0 F1 காம்ப்ளெக்ஸ். இங்க F னா பெர்னாண்டஸ் மோரான், ஸோ அந்த F க்கு மீனிங் தான். F0 எப்பவுமே இன்டிகிரல் மெம்பரேன் புரோட்டீன், மெம்பரேனுக்குள்ள தான் இருக்கும். F1 வெளியே இருக்கும், எக்ஸ்ட்ரின்சிக் மெம்பரேன் புரோட்டீன். இப்போ நீங்க பாத்துட்டீங்கன்னா இங்க காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3. காம்ப்ளெக்ஸ் 1ல இருந்து NADH2ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வரும். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து முதல்ல இந்த காம்ப்ளெக்ஸ் 1 மூலமா போயிட்டு காம்ப்ளெக்ஸ் 3க்கு போகும். சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ் தான் இது. சோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் 2, நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இவங்க இப்படி வச்சுட்டாங்க. இது வந்து காம்ப்ளெக்ஸ் 1, இது வந்து காம்ப்ளெக்ஸ் 2. இந்த ரெண்டுமே எலக்ட்ரான்ஸ் எதுக்கு கொடுக்கும், காம்ப்ளெக்ஸ் 3க்கு கொடுக்கும். சோ காம்ப்ளெக்ஸ் 1 and காம்ப்ளெக்ஸ் 2 will give the electrons to காம்ப்ளெக்ஸ் 3. ஓகே, சோ இங்க கவனமா பாத்துக்கோங்க. இங்க இருந்து எலக்ட்ரான்ஸ் NADH2ல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ், FADH2ல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் எங்க போவோம், UQ னா யூபிக்வினான். யூபிக்வினான் எப்ப எலக்ட்ரான்ஸ் எடுத்தா யூபிக்வினாலா மாறிடும். சோ அதுல இருந்து நமக்கு எலக்ட்ரான்ஸ் காம்ப்ளெக்ஸ் 3க்கு போகும். காம்ப்ளெக்ஸ் 3க்கு பேர் என்ன, சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ். அதனால இந்த காம்ப்ளெக்ஸ்லயும் சைட்டோக்ரோம் B, சைட்டோக்ரோம் C1 எல்லா காம்ப்ளெக்ஸ்லயும் உங்களுக்கு பாருங்க காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3 கண்டிப்பா உங்களுக்கு ஐரன் சல்ஃபர் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கும். சோ இதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா சைட் C இது வந்து மொபைல் எலக்ட்ரான் கேரியர் which is present outer side of the inner mitochondrial membrane. இதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் எங்க போகும், நமக்கு காம்ப்ளெக்ஸ் 4க்கு போகும். காம்ப்ளெக்ஸ் 4ல இருந்து finally the electrons will be going to copper center A, site A, site A3, copper center B. இதுல 2 copper centers இருக்கும், இதுல 2 cytochrome centers இருக்கும். அதுக்கப்புறம் இதுல இருந்து final electrons will go to oxygen. So இந்த oxygenல தான் final electrons போயிட்டு so now the oxygen is reduced to water. இதுக்காக தான் நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப தேவை. நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பார்த்துட்டீங்கன்னா போட்டோசிந்தசிஸ்ல ஃபர்ஸ்ட் லைட் ரியாக்ஷன்லயே ஆக்சிஜன் வெளியே ரிலீஸ் ஆகும். ஆனா ரெஸ்பிரேஷன்ல லாஸ்ட் ETSல தான் ஆக்சிஜன் வந்து யூட்டிலைஸே ஆகும். So final electron acceptor for here it is
oxygen. Here the final electron acceptor will be NADP+. அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் ஆகுறப்ப புரோட்டான்ஸ் நிறைய இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு நிறைய புரோட்டான்ஸ் வந்துச்சு. ஸோ ஒரு NADH2ல இருந்து நம்மளுக்கு 10 புரோட்டான்ஸ் வந்துச்சு. ஒரு FADH2ல இருந்து 6 புரோட்டான்ஸ் வந்துச்சு. இந்த புரோட்டான்ஸ் எல்லாம் இங்க அக்யூமுலேட் ஆயிட்டு எலக்ட்ரோகெமிக்கல் புரோட்டான் கிரேடியன்ட் கிரியேட் ஆகும். கம்பேரிட்டிவ்லி இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல நிறைய புரோட்டான்ஸ் இருக்கும் மேட்ரிக்ஸோட கம்பேர் பண்ணப்ப. இங்க வந்து ஒரு கிரேடியன்ட் கிரியேட் ஆயிட்டு இப்ப புரோட்டான்ஸ் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் 5 F0 F1 காம்ப்ளெக்ஸ் அத ATP சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸ் இங்க இருந்து ரொம்ப டிரைவிங் ஃபோர்ஸா போறப்ப நம்மளுக்கு இங்க இருக்கிற ADP plus PI சேர்த்து ATP யா மாறிடும். ஓகே, சோ இந்த ATP ஒரு NADH2ல இருந்து நம்மளுக்கு 3 ATP ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு FADH2ல இருந்து நம்மளுக்கு 2 ATP ப்ரொடியூஸ் ஆகும். அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்லி தரேன். see 10 protons, so 4 protonsல இருந்து ஒரு ATP ஃபார்ம் ஆகுமா இல்லையா? ஒரு NADH2ல இருந்து if you take ஒரு NADH2ல இருந்து நம்மளுக்கு 10 protons வரும். so every 4 protons வந்து நம்மளுக்கு ஒரு ATP ஜெனரேட் பண்ணும். அந்த மாதிரி 2.5 ATP வரும். பயாலஜில வந்து நம்ம ரவுண்ட் ஃபிகர் பண்ணனும், அதனால தான் 3 ATP வரும் ஒரு NADH2க்காக. ஒரு FADH2ல இருந்து 6 protons வரும். சோ அதனால நம்மளுக்கு வந்து எப்படியோ 4 protonsல இருந்து ஒரு ATP வரும். சோ டோட்டலி நம்மளுக்கு வந்து 1.5 ATP வரும். அது வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணா நம்மளுக்கு 2 ATP வரும். அது அப்படிதான் நம்ம பார்த்தா NADH2 FADH2 வந்து ATP-யா கன்வெர்ட் ஆகுது. ATP ப்ரொடக்ஷனுக்கு தான் இந்த கெமியோஸ்மோட்டிக் ஹைபோதசிஸே நடக்குது. இது வந்து 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு இன்னும் ரொம்ப டீடைல்டா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்காக வேற ஏதாவது டாபிக் உங்களுக்கு 10 மினிட்ஸ்க்கு தேவைன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா ரிவிஷன் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும். அதனாலதான் நாங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பண்றோம். ஸோ கைஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்பவே தேவை. ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.